அந்த ஜானகிராமனுக்கு 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட போது சின்ன சின்ன இலக்கிய அரங்குகளில் அவருக்கான புத்தக வெளியீடுகள் நடந்தது, அவருக்கான ஆவணப்படம் வெளியிட்டாங்க, கூட்டங்கள் நடத்தினாங்க, பேசினாங்க. ஆனால் ஒரு மொழி, அந்த மொழியினுடைய மகத்தான படைப்பாளிகள் தங்கள் நாயகர்களாக அந்த மாநிலமே கொண்டாடணும். அப்படித்தான் கேரளாவில் நடக்கிறது. ஒரு தகளியினுடைய விழாவை, ஒரு பஷீரனுடைய விழாவை, ஒரு கேசவதேவனுடைய விழாவை ஊர் ஊராக கொண்டாடுறாங்க. ஆனால் நாம் ஒரு ஜானகிராமனை கொண்டாடுவதற்கு இலக்கியவாதிகள், இலக்கிய அமைப்புகள், தமிழ் அமைப்புகளுக்கு வெளியே ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் எவ்வளவு சிறந்த எழுத்தாளர். அவர் எழுதிய கதைகளில் நீங்கள் எந்த கதையை எடுத்தாலும் அந்த கதைக்கு இப்போ நீங்கள் 10க்கு 9 மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னா 9, 9.1, 9.2 தான் கொடுக்க முடியும். தெரியும் 1க்கு கூட 2, 3 மதிப்பெண் கொடுக்குற சோடை போன கதையை எழுதவே இல்லை. அவ்வளவு அழகான கதைகளை எழுதியிருக்கிறார். நான் ரொம்ப ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் சிறுகதைக்கு பாடமாக படிக்கக்கூடிய அளவுக்கான மகத்தான சிறுகதை ஆசிரியர் ஜானகிராமன். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார், ஸ்ரீராமஜெயம் என்ற ஒரு கதை. இன்றைக்கு அந்த கதைக்கு ரொம்ப ஒரு பொருத்தப்பாடு இருக்கிறது. இந்த கதை எதை பற்றியது என்றால், அச்சகத்தில் வேலை செய்யக்கூடிய ப்ரூஃப் ரீடரை பற்றினது. ஒரு அச்சகத்தில் ஒருத்தர் ப்ரூஃப் ரீடர், பிழை திருத்துபவராக இருக்கிறார். அவருடைய வேலை என்ன இருக்கும்? ஒரு மேஜை எப்பவும் உட்கார்ந்துருப்பார், கொடுக்கப்படக்கூடியதை பிழை திருத்தி கொடுப்பார். ரொம்ப 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 வேலையே கதின்னு இருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் அவருக்கு குடும்பம் பெரியது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறார். இந்த அச்சகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் பத்தாது. ஆனாலும் அதை பற்றி ஒன்றுமே இல்லை. நேரத்திற்கு மட்டும் அவர் வரமாட்டார். காலையில் 9 மணிக்கு அச்சகம் தொடங்கினால் இவர் 9:30 தான் வருவார். ஆனால் வந்தால் தலையை நிமிர்ந்து பார்க்காமல் உட்கார்ந்து பிழை திருத்துகிற பணியிலேயே இருப்பார். இந்த அச்சகத்துக்கு ஒரு காவலாளி இருக்கிறார். அந்த காவலாளியினுடைய வேலை எப்போவுமே கட்டிடத்துக்கு வெளியே தான். ஏதாவது கூப்பிட்டால்தான் உள்ளே போகணுமே தவிர வெளியே தான் இருப்பார். ஆனால் அவர் இவருக்கு நண்பர். ஒவ்வொரு நாள் உள்ளே வரும்போதும் இவரை பார்த்து சிரிப்பார். இவர் சொல்லுவார், இன்றைக்கும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால் என்னங்க, உள்ளே போய் தான் நீங்கள் உங்கள் வேலையே கதின்னு இருக்கிறீங்களே, ஓய்வே எடுத்துக்கிட மாட்டேங்கிறீங்களேன்னா அவர் சொல்லுவார், நமக்கு கிடைக்கிறது இவ்வளோதானங்க அப்படின்னு. அவர் பேனாவை எப்படி பிடித்திருப்பார்னு ஜானகிராமன் சொல்கிறார். எப்படின்னா, பேனாவினுடைய முனையை பிடித்து கொண்டு எழுதுபவர்கள் ஒரு வழின்னா, இவர் பேனாவினுடைய மையத்தை, அந்த பாடின்னு சொல்லப்படக்கூடிய பேனாவினுடைய நடுப்பகுதியை பிடித்து கொண்டு தான் எழுதுவாராம். அவ்வளவு துல்லியமாக அந்த கதாபாத்திரத்தை சொல்றார். அவருக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, வந்தால் வேலையை விட்டால் போயிடுவார். வேறு எந்த சச்சரவுகளிலும் எதிலும் ஈடுபட மாட்டார். பல ஆண்டுகளாக அந்த அச்சகத்தில் ரொம்ப கண்ணியமாக வேலை செஞ்சுட்டே இருக்கார். திடீர்னு ஒரு நாள் கரெக்டாக காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வந்துடுறார். அந்த காவலாளிக்கு ஆச்சரியம், என்னங்க 9 மணிக்கே வந்துட்டீங்க அப்படின்னு. மாறிக்கிட்ட வேண்டியதானே, எத்தனை வருஷத்துக்கு தான் நாமளும் தாமதமாக வர்றாள்னு பேர் வாங்குறது, மாற்றிக்கலாமேன்னு கரெக்டான நேரத்துக்கு வர்றார். அதே போல் கடினமான வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் போயிடுறார். அடுத்த நாள் என்று 4-5 நாட்கள் தொடர்ச்சியாக சரியான நேரத்துக்கு வர்றார். அந்த அலுவலகமே நம்புகிறது, பரவாயில்ல அவர் மாறிட்டாரு, கரெக்டாக நேரத்துக்கு வர்றாரு, கரெக்டாக போகிறார், இது ஒரு சிறு குறைதானே இருந்தது என்று. ஒரு நாள் யாரும் இல்லாத பகல் வேளையில் அவர் முதலாளியினுடைய அறைக்குள்ளே போகிறார். எதையோ தேடுறார். இந்த காவலாளி வெளியிலேருந்து பார்க்குறாரு. இவர் உள்ளே போய் முதலாளி ரூமில் எதையோ தேடுறாரு அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்குறாரு, ஏதாவது வேணுமாங்க அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டம், வீட்டில எல்லாம் இப்போ பணம் இல்லை, அவர்கிட்ட முதலாளிகிட்ட ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா முதலாளி இல்லை, எப்படி கேட்குறதுன்னு தெரியல, அதனால் நான் காத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறார். முதலாளி வர நேரம் நேரில் நின்று கேட்ட வேண்டியதானங்க, இதில் என்ன இருக்குது, போய் கேளுங்க அப்படின்னா இவருக்கு தயக்கம். முதலாளி வர்றார், உள்ளே போயிடுறார், இவர் வெளியே போயிடுறார், கேட்கல. அடுத்த நாள் இதே போல் முதலாளி இல்லாத நேரத்தில் அந்த அறைக்குள் போகிறார், எதையோ பார்க்கிறார், வெளியே வர்றார், பைக்குள்ளே சொறி வைக்கிறார். காவலாளி பார்த்துட்டார். முதலாளி ரூமுக்குள்ளே அவர் இல்லாத நேரம் போய், நீங்கள் எதையோ எடுத்துகிட்டு வந்தீங்க, பார்த்தேன், என்ன எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு என்கிட்ட மட்டும் காட்டுங்க, காட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன். இவர் சொல்லுகிறார், ஏப்பா இத்தனை வருஷம் நான் வந்து கண்ணியமாக வேலை பார்த்துருக்கேன், என் பையன் சோதனை போடுவியான்னு கேட்குறார். போடுவேன், இல்லாட்டா ஏன் கண்ணியத்துக்கு இடுக்கு, இங்கே வேலை செய்கிற ஆள் இத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் தவறு செய்தால் கண்டுபிடித்து சொல்லுவேங்கிறதுக்கு தான் என்னை வேலைக்கு வச்சுருக்காங்க, உங்கள் பையை திறந்து காட்டுங்க சாமி அப்படிங்கிறார். இவர் காட்ட மாட்டேன்னு பிடிவாதம் படித்த உடனே அவர் சொல்கிறார், நான் பார்த்தேன், நீங்கள் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பையில் வச்சிங்க, எடுத்து காட்டிட்டீங்கன்னா முதலாளி வரைக்கும் போகாதுன்னு உடனே எடுத்து காட்டுகிறார். பார்த்தா அது ஒரு கோடு போட்ட நோட்டு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாட புத்தகத்தில் வீட்டில் பயிற்சிக்கு வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு நோட்டு வச்சுருக்கிறார். ஏன் சாமி இந்த நோட்டை போய் திருடியிருக்க, முதலாளி ரூமுக்குள்ளே போனேன்னா அங்கே எவ்வளோ பணம் இருக்குது, காசு இருக்குது, ஏதாவது இல்லை எடுத்துருப்பேன்னா, இல்லை ஒரு நோட்டு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார்.
இப்ப இவர் நோட்டை எடுத்ததை முதலாளிகிட்ட காட்டி கொடுக்கணுமா வேணாமா? ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நேர்மையா இருந்தவர், சிறு தவறு கூட செய்யாதவர், கஷ்டப்படக்கூடியவர். அவர் சொல்றாரு, இருந்தாலும் முதலாளிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், நீங்க வாங்கன்னு கூட்டிட்டு போறார். முதலாளி கேட்கிறார், ஏப்பா இந்த நோட்டை நீயா எடுத்த அப்படின்னு. இத்தனை நாள் இப்படியெல்லாம் செஞ்சதே இல்லையப்பான்னொடனே இவர் மறைப்பதற்காக ஒரு பொய்யை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, நோட்டை எடுத்தேன், தெரியாதனமா பையில வச்சுட்டேன் அப்படிங்கிறார். இப்போ அந்த காவலாளி உடனே சொல்றாரு, அது பொய்யுங்க, தெரியாதனமா ஒரு பொருளை வச்சா மேலதானே வைப்போம், பை அடியில கொண்டு போய் வச்சிருந்தாருங்கிறார். இப்போ முதலாளிக்கு இவரை தண்டிப்பதில் விருப்பம் இல்லை. எதுக்கு உனக்கு இந்த நோட்டுன்னு கேட்டா, தேவைப்படுதுங்கிறார். ஒரு நோட்டு என்னையா, 4 நோட் நம்ம பிரிண்டிங் பிரஸ் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வெளியே பெல் அடிச்சு ஒருத்தனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு 4 நோட்டு கொடுத்துருப்பா அப்படிங்கிறார். கொடுத்துட்டு இனிமே இப்படி மறந்து போய் நோட்டெல்லாம் எடுத்து வைக்காதப்போ அப்படின்றார். வெளியே வந்து அந்த காவலாளி கேட்கிறான், இப்படியெல்லாம் நோட்டை திருடி எடுத்துட்டு போய் என்ன செய்ய போறேன்னு கேட்டா, என் கஷ்டத்துக்கு ராமஜெயம் எழுதுறதுக்கு தான் நோட்டை திருடுனேன்னு சொல்றார். யோசித்து பாருங்கள், நீங்கள் கஷ்டத்திற்கு நேரா பணம் கேட்கலாம்ல, நேரா முதல்ல உங்களுக்கு செய்த ஆளுக்கே கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? கடவுளிடமாவது முறையிடுவனை தவிர நேரக்கூடிய முதலாளிகிட்ட கேட்ட மாட்டேங்கிறார். இன்னொருவர், ஒரு நாம எல்லாம் நினைப்போம், 1,00,000 தடவை ராமஜெயம் எழுதிட்டா நினைச்சது நடந்துடும், 10,000 தடவை எழுதிட்டா நினைச்சது நடந்துடும் நினைச்சு நோட்டு வாங்கி எழுதிட்டு இருக்கோம். ஒருவர் அந்த நோட்டையே திருடுகிற நிலைக்கு அவருக்கு இருக்குன்னு எழுதுறார். இந்த கதையினுடைய ரொம்ப அழகு என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தவறு செய்ய தொடங்குகிற போது முதலில் தன்னுடைய தவறை திருத்திக்கிடுவாங்கிறது தான். அவன் தாமதமா வந்துட்டே இருந்தார்ல, சரியான நேரத்துக்கு வர தொடங்கினார் பாருங்க. நீங்க சிறு சிறு தவறுகளோடு இருக்கும்போது வரை உங்களை அங்கீகரிக்கும். நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள உடனே எல்லார் கண்ணும் உங்க மேல படும். அவரும் அதை தான் விரும்பினார். நான் சரியான நேரத்துக்கு வர்றேன்னு எல்லாரும் பார்த்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கணும், கேட்கல. சரியான நேரத்துக்கு வரேன்னு மட்டும் சொல்றீங்க. அப்போ ஒருவன் ஒரு தவறில் ஈடுபடும் போது அந்த தவறுக்கு முன்பாக தனக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதா என்பதற்காக சில விஷயங்களை விட்டுட்டு போவான். அதுதான் அவருடைய நடத்தை, அதுதான் அவருடைய முன்னாடி செய்த செயல்கள். ஆனால் அதை யாரும் புரிஞ்சுக்கல. இப்ப கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அந்த முதலாளியிடம் இருந்து பொருளை எடுத்துக்கலாம், பணத்தை எடுத்துக்கலாம், தேவைக்கான பணத்தை எடுத்துக்கலாம். ஆனால் அதை செய்யல. இப்போதும் அவர் ஒரு நல்ல மனிதன் தான். அவன் முறையிடுவதற்காக அவனுக்கு இருப்பது ஒரு கடவுள் தான். அதை எழுதித்தான் சொல்ல முடியுமே தவிர இல்லை என்ற நிலைமையை காட்டவே முடியாது. அப்போ ஒரு ஜானகிராமனுடைய இந்த ஸ்ரீராம ஜெயம்ங்கிற கதை வெளியாகி 50 ஆண்டுகள் இருக்கும். 50 ஆண்டுகளுக்கு இன்னைக்கு பிறகு நாம படிக்கும் போது இந்த கதையில் ஒரு உண்மை இருக்கிறது. நீங்கள் நெருக்கடியின் போது எப்படி நடந்துக்கிட போறீங்க? இத்தனை வருடமாக கண்ணியமாக காத்து வந்த ஒரு வழி, உங்க வாழ்க்கையை ஒரு சின்ன நெருக்கடிக்கு பலி கொடுக்க போகிறீர்களா இல்லையா? இன்னொன்னு, மனிதன் எவ்வளவு சஞ்சலம் மிக்கவன் அப்படின்னா, தவறு செய்ய ஆசையும் இருக்கும், தவறு செய்யவும் முடியாது. தவறு செய்தால் மாட்டிக்கொள்வேங்கிற பயமும் இருக்கும். இப்படியெல்லாம் மனதினுடைய இந்த பக்கங்களை எல்லாம் ஒரு எழுத்தாளரால் அழகாக காட்ட முடிகிறது என்றால் அதுதான் படைப்பாளியினுடைய திறமை. அதுதான் படைப்பாளி இந்த உலகிற்கு கொடுக்கிற கொடை. அவர் ஒரு அச்சகத்தில் பிழை திருத்துகிற மனிதனை பற்றி சொல்லும் போது, பிழை திருத்துபவன் என்பவன் வெறும் மொழியினுடைய ஒற்றை சரி செய்பவன் அல்ல, தவறுகளை களைபவன், தவறுகளை அடையாளம் காட்டுபவன், தவறுகளை திருத்துபவன். தவறுகளை திருத்துகிற மனிதன் தவறு செய்தால் என்ன நடக்கும்? அப்போ ஒரு கதை, ஒரு சிறுகதை என்பதை தாண்டி ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறது. வாழ்க்கை நெருக்கடியின் போது நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வேலை செய்யும் போது ஒருவர் இன்னொருவருடைய துயரத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். முடியும் என்றால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மகத்தான உதவி என்ன என்றால் அவனை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான். அது பணத்தால் மட்டும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஒரு புன் சிரிப்பு போதும், ஒரு தேநீரை பகிர்ந்து கொள்வது போதும், எல்லாவற்றையும் தவிர ஒரு வார்த்தை கேட்டால் கூட போதும். நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்கு செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சீங்கன்னு கேட்டால் கூட அவர்களுக்கு அந்த அக்கறை இருக்கிறது என்று நினைப்பார். அப்போ ஜானகிராமன் ஒரு இலக்கியத்தை அல்ல, இலக்கியத்தின் வழியாக மனிதர்களையும் மனிதனுடைய மனதை, அந்த மனது செய்யக்கூடிய ஜாலங்களை, அதனுடைய கருப்பு வெள்ளை பக்கங்களை எல்லாம் நமக்கு அடையாளம் காட்டுகிறார் என்றால், ஒரு மண் இப்படியான படைப்பாளிகளை உருவாக்கி தருகிறது என்றால் அந்த மண்ணிற்கு அந்த வளம் இருக்கிறது, அந்த மொழிக்கு அந்த திறமை இருக்கிறது, அந்த படைப்பாளிகள் இப்படியெல்லாம் வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான்.